ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் மசாலா வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததையும் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எண்ணெயில் நல்லா வறுபடணும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயத்தில் எல்லா பக்கம் உப்பு படும். இது கூடவே தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வந்து நல்லா வறுபடணும். எண்ணெயிலேயே சின்ன வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த வெங்காயத்து கூட ஆட் பண்ணுறதுக்காக நான் கத்திரிக்காயை வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக கத்திரிக்காயில் எல்லா பக்கம் படுறபடி நம்ம வந்து கிளறி விடணும். இதுக்கு தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. எண்ணெயிலே நல்லா வறுவிடணும். பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் வந்து காய் சீக்கிரம் வேகும். இந்த கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துக்கும். பாருங்கள், ஒரு டைம் மூடி வச்சு வந்ததுன்னு வெந்துருச்சு பாதி அளவுக்கு. நம்ம இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்டு அந்த தண்ணி சுண்ட அளவுக்கு வெந்ததுன்னா போதும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், வெறும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.